அருமையான வழியிலே இந்த மனமாட்சி நாளுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான சிட்டிபாபு உதய பயனாலே திருமண வாழ்க்கையில் 25 வருஷங்களை இப்போது நிகழ்ச்சியில் இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு நடத்தும்படியாக நம்ம எல்லாம் செய்யப்படுவோம். எல்லாம் ஒரு சில எழுந்து நிற்கும்படி ஒரு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் ஒரு சில எழுந்து நின்று ஆண்டவர் எல்லாரும் நம்ம கண்ண பண்ணுவோம். கர்த்தருடைய ஆவியானவர் பெரிய காரியம் செய்யப்படுவார். ஹல்லேலூயா. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆண்டவரே அன்பு செய்கின்றோம், எங்கள் ஆண்டவரே அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்துகொண்டு அருள்மொழி பிறக்க வைத்து, மகனாக தெரிந்துகொண்டு அருள்மொழி பிறக்க வைத்து, ராஜாக்கள் நாங்களே ஆசாரியர்கள் நாங்களே, ராஜாக்கள் நாங்களே ஆசாரியர்களும் நாங்களே, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பே, பரலோகத்தில் நல்ல பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் நன்றி செலுத்தி அருமையான பிள்ளைகளுக்கு 25 வருஷங்களை கடந்து வருவதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல பலனுக்காகவும் கிருபைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் ரட்சிப்புக்காகவும் அபிஷேகத்திற்காகவும் இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறேன். கர்த்தாவே, இந்த நாளையோடு இந்த அருமையான 25 வருஷத்தை நிறைவு செய்து அவர்கள் புதிய நாளையை கர்த்தர் கொடுத்து இன்னும் அநேக நாட்களை கர்த்தர் தந்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது 128ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அந்த நன்மைகளை ஆசீர்வாதங்களை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதான கிருபையை கொடுத்திருப்பதற்காக சொல்கிறோம். கர்த்தர் இந்த அருமையான காரியங்கள் ஜெபத்தையும் ஆராதனையும் கர்த்தருடைய வார்த்தைகளையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதித்துக் கொள்ளக்கூடியதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்படி.